தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்மளுடைய வலையொலியில நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு பொரியல் தான். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பன்னெடு காலமா நம்ம எல்லாம் செஞ்சுட்டு தான் வரோம். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசமா வெறும் பூண்டு மசாலா வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த காணொலியை தொடருங்க. வாங்க வலையொலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டை நல்லா இடிச்சு எடுத்துப்போம். கரம் மசாலா, இதுல இந்த மஞ்சத்தூள், மிளகாய் தூள், இந்த கரம் மசாலா, தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நான் வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. இது வெறும் பூண்டு உருளைக்கிழங்கு பொரியல். இது ஒரு வித்தியாசமான சுவையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொரியலாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம தயார் பண்ணிட்டோம். வாங்க உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இது இதில் சேர்க்குறேன். நல்ல எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நாளி எண்ணெயில நல்லா வதங்கட்டும். ஏன்னா பூண்டு பச்சையா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் வதங்கட்டும். இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல்ல பச்சை வாடை வரும், பூண்டோட பச்சை வாடை வரும். அதை தவிர்க்க தான் நம்ம இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு மசாலா வாசனை வருது. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 2 உருளைக்கிழங்குல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு எல்லா பாகமும் படுற மாதிரி நம்ம அந்த மசாலாவை திருப்பி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அந்த ஊட்டி உருளையில் செய்யும்போது இன்னுமே அது ரொம்பவே ருசியாக இருக்கும். குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எனக்கு இங்கே கிடைக்கல. நான் இன்னைக்கு பெரிய உருளைக்கிழங்குல தான் இதை செய்கிறேன். நீங்கள் அதில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி 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 விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லா பாகங்களிலும் அந்த மசாலா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து இருக்கும். இந்த மசாலாவுக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதில் கசூரி மேத்தி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் பூண்டு வாசனையோடையும் மசாலாவோடையும் சேர்ந்து இது ரொம்பவே அருமையா இருக்கு. இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.